பாப்பு என்னடா அரிசி பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதான் முடியலை, எதுக்கு செஞ்சுக்கிட்டு கிடக்குறியா? கடலை சாப்பிட்டியா? சாப்பிடுமா, நல்லது. பச்சை கடலை இந்தா 2 எடுத்துக்கோங்கம்மா. எவ்வளோ நேரம் பிச்சுக்கிட்டு இருப்பேன்? ஐயோ, கை விட்டுட்டுச்சா? காட்டு, கையை காமி, கீழே கையை காமி, கேமராவை காமி. உனக்கு தேவையாது. ம், 2 கலர் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? அப்படி நல்லது உடம்புக்கு தான். இன்னும் கொஞ்சம் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிடுவியா? அரிசி எடுத்து எங்கள் பாப்பா தின்னுக்கிட்டே இருக்கு பாருங்க. உள்ளே போடுறேங்கிற பேரில் அதுக்கு தான். அது அரிசி பிடிக்க வர்றதே எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு நினச்சிக்காதீங்க. அரிசியை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. கடலை சாப்பிட சொன்னால் அதுக்கு வேணாங்குது. அரிசி திங்க சொன்னீங்கன்னா கொடுத்தீங்கன்னா சாப்பிடணும் நல்லா. எங்கள் பாப்பா வந்து அரிசியை பிரிச்சுட்டு பாருங்க. அரிசியை வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து கொட்டிட்டு பாரு. பொறுக்குதா? பொறுக்கி அதில் உள்ளே போட்டுருங்க. சரிண்ணா. பொறுக்கி உள்ளே போட்டுருங்க. வீணாடிக்க கூடாது அரிசியை. எல்லாத்தையும் எடுத்துருங்க. 10 கிலோ தாங்க. 10 கிலோ போய்தானா? பார்த்து கொட்டு முடியலை எங்கள் பாப்பாவுக்கு. அரிசி தூக்க முடியலை. உடம்புல தெம்பு தானே. வெறும் இட்லி தோசையாக சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி தெம்பு இருக்கும்? எங்கள் பாப்பா வந்து சாதமே சாப்பிட மாட்டாங்க. வெறும் இட்லி தோசை தான். அரிசியை தூக்கி எங்கள் பாப்பா கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து கீழே சிந்தாமல் கொட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க பார்த்து. இதே ஃபுல்லாகிடுச்சு. 10 கிலோ பத்தாது போல். 6 கிலோ 5 கிலோ தான் இருக்கும் போல். அது இது என்ன அரிசின்னு தெரியாது எனக்கு. ஆனால் வந்து பிராண்டு நேம் சொல்லலாமான்னு தெரில. பிராண்டு நேம் மகாராஜாங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வாங்குறது எப்போதுமே. இது ரைஸ் நல்லாயிருக்கும். பிரியாணியுமே நான் இதில் தான் போட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஹாஃப் பாயில்னு சொல்லுவாங்களா, அந்த அரிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொட்டின அரிசியெல்லாம் பாப்பா பொறுத்து வந்து அந்த இதுலேயே போடுது, அந்த பக்கெட்லேயே போடுது. இங்கே நாங்கள் அரிசி எங்கள் பாப்பா வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு வெளியில் பொறுக்கிறாங்க. பொறுக்கி போட்டு ரொம்ப ஜாமான்லாம் நாங்கள் எதுவும் அப்படி இருந்தால் சேர்த்துட்டு கொஞ்சம் சாக்கில் போட்டு கட்டி